மன்னிச்சிருங்கண்ணா. டேய் கொடி, எப்படா வந்த? எப்படிடா வந்த? டேய், எப்ப வந்தோம் எப்படி வந்தோன்றது முக்கியம் இல்லடா, வந்து என்ன பண்ணுங்கிறதா முக்கியம். நான் கேட்டது என்ன, நீ சொல்றது என்ன? அரசியல்ல இருக்கணும்னா இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்கணும்டா. தலைவர் வந்துட்டார் பாரு. தலைவர் தலைவர் வணக்கம். வணக்கம். என்ன விஷயம்? என்ன நம்ம கட்சியோட ஸ்டேட் செக்ரட்டரி நம்ம மாவட்டத்தோட யூத் பிரசிடென்ட்டா யார் யார் இருக்கணும்னு 5 பேரை செலக்ட் பண்ணி கொடுத்திருக்காரு. போன தேர்தல்ல புவனகிரி தொகுதியில நாம தோத்திருந்தாலும் கூட அவனுக்கு கொடுத்த வார்டுல இதுவரைக்கும் பார்க்காத அளவுக்கு ஓட்டுகளை சேகரிச்சது நம்ம கொடி. நான் பேரு வச்ச நம்ம பையன் கொடி. அதனால கொடிதான் இந்த முறை நம்ம மாவட்டத்தோட யூத் பிரசிடென்ட் ஆகணும்னு நான் விரும்புறேன். நீங்க யாரும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் கொடிக்கு பக்கபலமா இருந்து கட்சியை முன்னேற்றணும்னு மனப்பூர்வமா கேட்டுக்கிறேன். காவி உடைய போட்டவங்க எல்லாம் சன்னியாசி ஆக முடியாது. ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு பில்டப் கொடுக்கறவன் எல்லாம் அரசியல்வாதி ஆக முடியாது. பதவி வேணும்னு கேட்டிருந்தா நானே விட்டு கொடுத்துருப்பேன்டா. அதை விட்டுட்டு கொடியவே அழிக்க பார்த்திருக்கீங்கல்ல. கொடி எப்பவுமே மேல தாண்டா பறக்கும். என்ன மம்மி, இன்னைக்கும் வெஜ்ஜா? மட்டனோ சிக்கனோ பண்ணிருந்தீங்கன்னா தோசைக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ல. உன் அண்ணன் ஒருவேளை வீட்டுல சாப்பிடுறதே அதிகம், அதான் அவனுக்கு பிடிச்சத சமைச்சேன். இருக்கிறது 2 பேரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு சமைக்க முடியுமா? இருடா, உனக்கு அப்புறம் தரேன். டேய் ப்ரொஃபசர், டெய்லி என்ன கல் உடைக்க போற? காலேஜ்ல பாடம் எடுக்க தானே போற? அதுக்கு வெஜ்ஜே போதும், மூடிட்டு சாப்பிடுற. நம்ம அப்பா மாதிரியே கடைசி வரைக்கும் கட்சியில தொண்டனாவே இருப்பியோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, கங்க்ராட்ஸ். இந்த விஷயத்த உன் அம்மா கிட்ட சொல்லு, கேட்டு சந்தோஷப்படுவாங்க. அம்மா கிட்ட நீயே சொன்ன என்ன, நீ பேசலனா கூட உனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. உனக்கு பிடிச்சதை தான் பண்றாங்க. இதுல நீ பேசிட்டேன்னு வச்சுக்க, இன்னொரு பையன் இருக்கான்ற விஷயத்தையே அவங்க மறந்துடுவாங்க. அம்மா, கொடிக்கு யூத் பிரசிடென்ட் போஸ்ட் கொடுத்திருக்காங்க. அத வச்சுக்கிட்டு என்ன பண்றது? நகை நட்டு வாங்க முடியுமா என்ன? நகை நட்டு இல்ல, கோல்டு நட்டு கூட வாங்க முடியாது. அங்க இங்கன்னு பேசி ஏதாவது கமிஷன் கொஞ்சம் வாங்கலாம். ஆனா நம்ம கொடி அதுக்கு வேலைக்கு ஆக மாட்டான். முட்டு சாப்பிடுற. இவன மாதிரியும் உங்க அப்பா மாதிரியும் நேர்மையா இருக்கிறவங்க அரசியல்ல வளரவே முடியாது. ரைஸ் மில் முத்தண்ணனை போய் பார்க்க சொல்லு. நான் அவர்கிட்ட பேசி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டேன். மாசத்துக்கு 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கறாங்களாம். ஒழுங்கா போய் கணக்கு எழுத சொல்லு. அதே முத்தண்ண அவரோட பையனோட வேலைக்காக என்கிட்ட தான் வந்து கேக்குறாருன்னு அவங்க கிட்ட சொல்லு. இந்த வீராப்புக்கெல்லாம் குறைச்சல் இல்ல. ஒரு வேலை சம்பளம்னு இருந்தாதான் ஒரு வீட்டுல போய் பொண்ணு கேட்க முடியும். இவங்க அப்பா பொண்டாட்டி பிள்ளைங்களை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம கட்சிக்காக தீ குளிச்சாரு. இப்ப இவ அவரோட வழியில தான் போயிட்டு இருக்கான். நீங்களே சொல்லுங்க, எந்த முட்டை பெருசா இருக்கு தாத்தா? தாத்தான்னு கூப்பிடாதமா, அங்கிள்னு சொல்லு. ஓ முட்டை தான் பெருசு. என்ன அப்படி பாக்குற? நாட்டுக்கோழி எங்க இருந்து இவ்வளவு பெரிய முட்டை போடுங்கிற டவுட்டா? டவுட்டே இல்ல, இது ஃபாரின் கோழி முட்டை தான். நாட்டுக்கோழி இவ்வளவு பெரிய முட்டை போட்டா வயிறே வெடிச்சிரும். நான் சரியா சாப்பிடலனா கூட பரவாயில்லன்னு நான் வளர்க்குற கோழிக்கு நல்லா சாப்பாடு போடுறேன். அப்படின்னா 50 டசன் முட்டை கொடுமா. ஐயோ வேண்டானே, புதுச நம்பி நீங்க பழச விட்டுறாதீங்க. இது நாட்டுக்கோழி முட்டை கிடையாது. இவ ஏதோ ஃப்ராட் பண்ணிருக்கா. ஹே, யார பார்த்து ஃப்ராடுங்கற? வா, 2 பேரும் முட்டையை உடைச்சு பார்க்கலாம். யாரோட முட்டை ஒரிஜினல், யாரோடது டூப்ளிகேட்னு அப்ப தெரியும். உனக்கு தைரியம் இருக்கா? எல்லாம் விடுமா, கடை முன்னாடி முட்டையெல்லாம் உடைக்க கூடாது. உன்கிட்ட இருந்தே நான் முட்டை வாங்கிக்கிறேன். தேங்க்யூ அங்கிள். பொண்ணு பல்ல காட்டினா போதுமே, காக்கா முட்டையா இருந்தா கூட நீ வாங்கிப்ப. நீ உங்க அப்பன் 2 பேரும் சரியான ஜொல்லுங்கடா. தூ, மரியாதையா பேசுடா. ஏன் இஷ்டம்டா, நான் யாருகிட்ட வேணா முட்டையை வாங்குவேன். யோ, அவ உனக்கு முட்டைய விக்கல, உன் தலையில முட்டைய உடைச்சு அவ ஏமாத்த போறா. டேய், வாயை மூடிட்டு போடா. நீ குடுமா. போறாம பிடிச்ச பைய, அவ அப்படிதான் பேசுவா. நீ குடுமா. இந்த முட்டை உங்களுக்கு ஃப்ரீயா குடுக்குறேன். அறிவு கெட்டவனே. அச்சச்சோ. அம்மா. டேய் மகேஷ், உன் அப்பா காலத்துல இருந்து நான் முட்டை வாங்குறேன்டா. சின்ன விஷயத்துக்கு கோவப்படலாமா? அந்த பொண்ணு முட்டை நல்லா இல்ல, ஓ முட்டை தான் நல்லா இருக்கு. சீக்கிரமா கொண்டு வாப்பா.
அதுக்குள்ள ஷேவிங் பண்ணிட்டியா? ஹலோ ஹலோ நில்லுங்க. ஏய் ஹலோ நில்லுங்க. முன்னாடி ஒருத்தன் போனால அவனை விட்டுட்டு என்ன பிடிக்கிறீங்க? எங்க கையில யார் மாட்டாங்களோ அவங்கள தான் பிடிப்போம். ஒரு நிமிஷம் இருங்க. ஏய் என்ன இங்கிலீஷ்ல திட்டுற? நான் என்ன உன் மேல வேற எதையாவது போட்டேன்? வெறும் கோழி முட்டை தானே. மூஞ்சு தொடச்சிட்டு போயிட்டே இரு இங்கிலீஷ் மண்டை. யாருதுப்பா அந்த போனு? எந்துதான் அதுக்கு என்னங்கற? கிளாஸ் ரூம்குள்ள போன் யூஸ் பண்ணக்கூடாது. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு டேபிள் மேல வை. முடியாது. என்ன பண்ணுவ? யூ ப்ளீஸ் லீவ். எனக்கும் அதான் தேவைப்பட்டது. ஏய் வாங்கடா. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா? ச்சே, அதுக்குள்ள என் மூஞ்சில முட்டையை அடிச்சிட்டாளே. ச்சே 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 ச்சே, என்ன நாத்தம். சார் எஸ் கம் ஆன் டெல் மீ. நீயா? நான் தான் சார் முட்டை மகாலட்சுமி. ஏய் ரோட்ல என் முகத்திலே முட்டையை அடிச்சிட்டு இப்ப நீ முகத்தை மூடுறியா? கையெடு நாட்டி கேர்ள். என்ன பேந்த பேந்த முழிச்சிட்டு இருக்க? என் தலை வழுக்கையா இருக்குன்னு இன்னும் 4 முட்டை அடிக்கலான்னு பாக்குறியா? இல்லன்னா என் தலை ஆம்லெட் போடுற தோசைக்கல்லுன்னு நினைச்சியா? இந்த மண்ட சாமி கிட்ட உன் விளையாட்டுத்தனத்தை காட்டாத, புரிஞ்சுதா? என் முகத்திலேயே முட்டை அடிச்சிட்டு என் காலேஜ்லயே முட்டை ஆர்டர் கேட்க வந்திருக்கியா? சார் சார் நாட்டு முட்டையை டெய்லி குடிச்சா சக்தி வரும் சார். Get out! சார் Shut up and get out! சார் ஏய் ஹலோ ஹலோ நில. என்னம்மா, எந்த கிளாஸ்க்கு போகணும்? அம்மாவா? கிளாஸ் இல்ல, எனக்கு காசு வேணும். காசா? எல்லாம் சேர்த்து 5000 ரூபாய். 5000மா? எக்ஸ்கியூஸ் மீ, நான் இந்த காலேஜ் ப்ரொஃபசர். நான் அந்த மாதிரி ஃபேமிலில சேர்ந்தவன் இல்ல. நான் இந்த ஃபேமிலில இருந்து தான் வந்திருக்கேன். ஆஹா, எல்லாத்தையும் நஷ்டமாக்கிட்டு இப்ப எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நாடகம் ஆடுறியா? ஏய் ஏய், என் போன். உனக்கு போன் வேணும்னா இந்த அட்ரஸ்க்கு பணத்தை கொடுத்துட்டு வந்து வாங்கிக்க. ஹலோ ஹலோ ஹலோ, அது ஐபோன். நீ காசு குடுக்கற வரைக்கும் இது மை போன். என்னடா சொல்ற? போயும் போய் ஒரு பொண்ணு கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்க. சாம்பார் வேண்டாம், மட்டன் வேணும், சிக்கன் வேணும்னு நல்ல வக்கனே கேட்க தெரியுதுல. அவள் அப்படியே ஒண்ணு குடுக்க தெரியல உனக்கு. என்னால நிறைய நஷ்டம் ஆயிடுச்சுன்னு சொன்னாமா, அத புரிஞ்சுக்காம நான் தான் தப்பா பேசிட்டேன். எதையாவது தப்பா புரிஞ்சிருக்கணும், இல்லனா என்ன மாதிரி யாரையோ. அவனா? அவனே தாண்டா. அவன் பண்ணதுக்கு உன்னை வந்து அடிச்சிருக்காவ. நீ இப்பவே அவ வீட்டுக்கு போய் அது நான் இல்ல எங்க அண்ணன்னு சொல்லி அவ கொடுத்தத அவளுக்கே திருப்பி கொடுத்துட்டு வர போ. ஏய் எங்க போற நீ? இத உள்ள வச்சிட்டு போறனே. அதையெல்லாம் நான் பாத்துக்கறேன், நீ இப்பவே போ. மா. சாதாரண முட்டைய இப்படி டீ தூளுல முக்கி எடுத்தோம்னா அது அழகா நாட்டுக்கோழி முட்டைய மாறிடும். எல்லாரும் நம்புற மாதிரியான தரமான நாட்டுக்கோழி முட்டை ரெடி. அத்த எப்படி? சூப்பர். அப்படியே நாட்டுக்கோழி முட்டை மாதிரியே இருக்கு. இதோட அம்மாவால கூட இதை கண்டுபிடிக்க முடியாது. அட பாவிங்களா, பிராய்லர் கோழி முட்டைய நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்லி ஜனங்களை ஏமாத்தி வித்துக்கிட்டு இருக்கீங்களா? ஏய் நீ எப்போ உள்ள வந்த? உன்னோட முட்டை எல்லாம் டீ குடிக்கும் போதே நான் உள்ள வந்துட்டேன். அதுக்கு என்ன இப்போ? நீ யார்கிட்ட வேணா வெளியில போய் சொல்லணும்னா சொல்லிக்கோ. ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த 5000 ரூபாவை கொடுத்துட்டு போ. நான் ஒண்ணு பணத்தை கொடுக்கறதுக்காக இங்க வரல. நீ கொடுத்தத நான் திரும்ப கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். ஓ, இந்த முட்டை மகாலட்சுமிய அடிச்சிருவியா? எங்க அடி பாப்போம். அடிடா, அடின்னு சொல்றல. டாவா? டாவு நான் சொன்னேன். ஆமாண்டா டேய்.
என் முட்டை எல்லாத்தையும் உடைச்சதும் இல்லாம அந்த காலேஜ் கான்ட்ராக்டையும் கெடுத்து விட்டுட்ட. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ. உன்னை பீப் போட்டு திட்டினாலும் தப்பு இல்ல. ஏய் இதெல்லாம் வேண்டாம் பாத்துக்க. அந்த பயம் இருக்கட்டும். மரியாதையா என் காசை கொடுத்துட்டு உன் போனை வாங்கிட்டு போயிட்டே இரு. சரி நாளைக்கு எங்க வீட்டுக்கு வா, நான் கொடுத்துறேன். உன் வீடு அப்படியே மைசூர் பேலஸ். அட்ரஸ் கொடு, நான் வரேன். பலார்னு அரைஞ்சி அவள பலார்னு அரைஞ்சிட்டமா. சப்புன்னு சவுண்ட் வந்துதா? ஆமாமா, சப்புன்னு சவுண்ட் வந்துச்சு. பலார்னு வந்துதா சப்புன்னு வந்துதா? மா வாட் இஸ் திஸ்? ஏதோ ஒண்ணு வந்துச்சு. போய் கண்ணாடியில உன் முகத்தை பாரு. நீ அடிச்சியா? மா பொண்ணுங்க மேல கை வைக்க கூடாது. தட்ஸ் நாட் ரைட். அட்ரஸ் கொடுத்து நான் வர சொல்லியிருக்கேன். நாளைக்கு கண்டிப்பா வருவா. அடிச்சிட்டு வாடானா அட்ரஸ் கொடுத்துட்டு வந்திருக்க. நீங்க நாளைக்கு பாருங்க, அப்ப உங்களுக்கு புரியும். ஏய், அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.